Don't forget to like, subscribe and share the videos. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இல்லனா குரூப் 2 க்கு தேவையான ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர் டாபிக் அடுத்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ இது வந்து பழங்காலத்துல கூட ஒரு தற்காப்பு கலை. ஓகேவா? சோ தற்காப்பு கலை பேர் என்னன்னா களரி பயட்டு. ஓகே, சோ இந்த கேரள மாநிலத்துல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தற்காப்பு கலை தான் இந்த களரி பயட்டு. ஓகே, சோ இது வந்து எதனால நியூஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த களரி பயட்டோட தோற்றம் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போ அதோட நிலைமைகள் என்ன, அதுல என்னென்ன வகைகள்லாம் இருக்குது அப்படி மாதிரி எல்லாமே பார்க்கலாம். ஓகேவா? ஸோ செய்தியில பாக்குறப்ப உத்தரகாண்டில் நடைபெற்றுள்ள 38வது தேசிய விளையாட்டுப் போட்டியில் களரி பயத்தை விளக்க பிரிவில் இந்திய ஒலிம்பிக் சங்கம் வைத்ததாக இந்திய களரி பயிற்று கூட்டமைப்பு சட்டம் சாட்டியுள்ளது. ஓகேவா? ஸோ இந்த குற்றம் சாட்டுறாங்க எதுனா, அந்த இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த 38th நேஷனல் கேம்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, களரி பயிற்றை வந்து ஒரு போட்டியா வந்து கொண்டு வராம அது வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனா வந்து செக்ஷன் வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணா அக்யூஸ் பண்றாங்க. யாருன்னா இந்தியன் ஒலிம்பிக் கவுன்சில வந்து இந்தியன் களரி பயிற்று அசோசியேஷன் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஃபெடரேஷன் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால நியூஸ் வந்து இருக்கு. 2023 கோவாவில் நடைபெற்ற தேசிய விளையாட்டுப் போட்டியில் 37வது பிரிவில் களரி பயிற்று ஒரு போட்டியின் பிரிவாக இருந்தது. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து 2023 வந்து அது வந்து ஒரு போட்டி பிரிவுல வந்து இப்ப 2024 வந்து அது வந்து விளக்க பிரிவுல வந்து இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ போன வருஷம் ஒரு கேமா இருந்து இந்த வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் இதா வந்து இருக்கு அப்படின்னு மாதிரி தான் அவங்க வந்து அக்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால களரி பயிற்றை பத்தி நம்ம எல்லாமே பார்க்கலாம். ஸோ களரி பயிற்றுன்னா மனதையும் உடலையும் ஒருங்கிணைப்பதை நோக்கமாக கொண்ட உலகின் பழமையான மற்றும் மிகவும் அறிவியல் பூர்வமான தற்காப்பு கலை வடிவங்களில் இதுவும் ஒன்றாகும். ஓகேவா? ஸோ மைண்ட் அண்ட் பாடி ரெண்டுத்துலயும் வந்து நம்மளுக்கு வந்து ஒன்று சேர்த்து பயன்படுத்தக்கூடிய ஒரு தற்காப்பு கலை தான் இந்த களரி பயிற்று. ஓகேவா? ஸோ இது வந்து வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் தற்காப்பு கலை கூட சொல்லலாம். ஓகே, இது கேரளாவில் உருவானது மற்றும் பரவலாக நடைமுறையில் உள்ளது. மலையாளத்தில் களரி என்ற சொல் ஒரு பாரம்பரிய உடற்பயிற்சி கூடத்தை குறிக்கிறது. ஓகே, ஸோ களரிக்கு மீனிங் என்னன்னா ஒரு பாரம்பரிய உடற்பயிற்சி கூடம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பயட்டு என்று அழைக்கப்படும் தற்காப்பு கலை கற்பிக்கப்படுகிறது. ஓகே, ஸோ அதனாலதான் ரெண்டு சேர்ந்து வந்து நமக்கு வந்து களரி பயட்டு. அந்த பயட்டு வந்து என்ன சொல்றாங்கன்னா அது வந்து ஒரு தற்காப்பு கலையோட பேர். ஓகேவா? ரெண்டு சேர்ந்தா களரி பயட்டு அப்படிங்கிற பேர் வந்து வந்திருக்கு. புராணங்களின்படி களரி பயத்தை நிறுவிய பெருமை போர் முனிவர் பரசுராமருக்கு உண்டு. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா புராணங்கள் படி இந்த களரி பயத்தை வந்து ஃபர்ஸ்ட் யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாக்குறப்ப முனிவர் பரசுராமர் அப்படிங்கிறவர் தான் இந்த கலை வந்து தோற்றுவித்தவர் அப்படிங்கிற மாதிரி புராணங்கள் வந்து சொல்றாங்க. ஓகேவா? வடக்கு கேரளாவில் 3 பகுதியில் காணப்படும் களரி பயட்டுவின் முக்கிய இனப்பாணிகள். ஓகேவா? சோ நார்த் கேரளால இருக்கக்கூடிய அந்த முக்கியமான இந்த களரி பயிற்றுல இருக்கக்கூடிய முக்கியமான பாணிகள் என்ன சொல்லி பாக்குறப்ப வட்டேந்தேரிப்பு பாணி, அதுக்கப்புறம் அரப்புக்கை பாணி மற்றும் பில்லதாங்கி பாணி. ஓகே, ஸோ இந்த மாதிரியான 3 பாணிகள் வந்து அந்த களரி பயிற்றுல வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் வேற வேற பயிற்சி முறைகள், அதுக்கப்புறம் அதோட டெக்னிக்ஸ், அதுக்கப்புறம் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேவா? கேரளாவில் ஒரு பகுதியாக இருந்த கலாச்சார மையமாக தஞ்சாவூரை சேர்ந்த போதி தர்மாவால் கிபி 5ஆம் நூற்றாண்டில் ஷாலின் கோவிலில் சீனாவுக்கு களரி பயிற்று அறிமுகப்படுத்தப்பட்டது என்று நம்பப்படுகிறது. ஓகேவா? சோ கிபி 5ஆம் நூற்றாண்டு வந்து போதி தர்மரால இந்த களரி பயிற்று வந்து சீனாவுக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பாக்குறப்ப இந்த களரி பயிற்றின் 4 நிலைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேவா? ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல கூட நம்மளுக்கு வந்து இந்த களரி பயிற்று வந்து ஒரு கொஸ்டினா கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பாக்குறப்ப இந்த 4 நிலைகள் என்ன சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன, மைப்பயட்டு. இது உடலை சீரமைப்பதும் கட்டமாகும். ஒரு நபர் அல்லது உடலை சண்டைக்கு தயார்படுத்துவதற்காக படிக்கிறார். இந்த நிலைக்கு தகுதி பெற்ற பின்னரே பயிற்சியாளர் அடுத்த கட்ட பயிற்சிக்கு செல்ல முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்டே என்னன்னா இந்த மைப்பயிற்று. ஓகே, ஸோ இந்த மைப்பயிற்றுல என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட உடம்பை வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை வலுப்படுத்துவாங்க. ஓகே, பயிற்சிகள் மூலியமா, உடற்பயிற்சி மூலியமா வந்து வலுப்படுத்துவாங்க. இதை வலுப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து அடுத்த பயிற்சிக்கு வந்து போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயம் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் என்ன, கோல்தாரி. இந்த நிலையில் ஒரு நபருக்கு குட்டை குச்சிகள் மற்றும் நீண்ட குச்சிகள் போன்ற மர ஆயுதங்கள் உதவியுடன் தாக்குதல் மற்றும் தற்காப்பு கற்பிக்கப்படுகிறது. ஓகே, சோ அது வந்து குட்டை குச்சிகள் சொல்லலாம், இல்லைன்னா நீண்ட குச்சிகள். நம்ம சிலம்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த சிலம்பு மாதிரி கூட இது வந்து இருக்கலாம். ஓகே, அந்த மாதிரியான குச்சிகளை பயன்படுத்தி தற்காப்பு மற்றும் தாக்குதல் பயிற்சிகள் எல்லாம் கொடுக்கறதா இந்த கோல்தாரி. அதுக்கப்புறம் அங்கதாரியம்னா ஒரு நபர் மர ஆயுதங்களுடன் சண்டையிடும் பயத்தை வென்றவுடன் கூர்மையான உலோக பொருட்களால் அறிமுகப்படுத்தப்படுகின்றன 3வது கூட்டத்தில். ஓகேவா? சோ கோல்தாரி என்னன்னா மரக்குச்சிகள். ஓகே, ஸோ வந்து குட்டையான குச்சிகளா இருக்கலாம், அதனால நீண்ட குச்சிகள் சிலம்பு பண்றவங்க கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் என்னன்னா அந்த அங்கதாரில வந்து அந்த பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறம் கூர்மையான ஆயுதங்கள்,
உலோகங்களால் செய்யப்பட்ட ஆயுதங்கள் இருக்கலாம் பாத்தீங்களா, ஈட்டியோ இல்லைன்னா ஒரு வாளோ, அதுக்கப்புறம் அந்த ஒரு தகடுமா இருக்கும் பாத்தீங்களா, அந்த தகடுமா இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்கள். ஓகே, அது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஆயுதங்களும் பயன்படுத்துறதுக்கான பயிற்சிகள் வந்து இந்த 3வது கட்டத்துல இருந்து சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா வெறும் கை. இந்த கட்டத்தில் ஆராய்ச்சி அடிப்படையிலான வெறும் கை சண்டை அடங்கும். மாணவர்களுக்கு உடல் உறுப்புகளால் கற்பிக்கப்படுகிறது. ஓகே, சோ இது வந்து ரெண்டுமே என்ன வெப்பன் பேஸ்டான இருக்கக்கூடிய அந்த முறைகள் நிலைகள். கடைசியா பாக்குறப்ப வெறும் கை, வெறும் கையை மட்டுமே வச்சு ஒரு தற்காப்பு கலை வந்து எப்படி கத்துக்கலாம் அப்படிங்கிற சொல்றதுதான் இந்த 4வது நம்மளுக்கு கட்டம். ஓகே, கடைசியா பாக்குறப்ப யானை, சிங்கம், பன்றி, குதிரை, பாம்பு, சேவல், பூனை மற்றும் மீன் போன்ற 8 விலங்குகளின் தாக்குதல் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் ஈர்க்கப்பட்ட நுட்பங்களுடன் மனம் உடல் ஒருங்கிணைப்பை இது வலியுறுத்துகிறது. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து நார்மலா குங்ஃபுலே வந்து நம்மளுக்கு வந்து நிறைய விதமான அமைப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ அனிமலோட ஆக்டிவிட்டிஸ் வந்து வாட்ச் பண்ணி அதுல இருக்கக்கூடிய நம்மளுக்கு வந்து டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் இந்த களரி பயிற்சியில வந்து இந்த 8 விலங்குகளோட அவங்களோட அசைவுகளை எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் தற்காப்புல எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து சயின்டிபிக்கா அவங்க வந்து எடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் எடுத்து அதை வந்து தற்காப்பு கலை வந்து சொல்லி கொடுக்கறதா இந்த களரி பயிற்று. ஓகே, ஸோ இந்த வீடியோல வந்து என்ன பார்த்துருக்கோம் பாக்குறப்ப களரி பயிற்றை பத்தி பார்த்துருக்கோம். இந்த களரி பயிற்று வந்து மலையாளத்தில் இல்லைன்னா கேரளா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தற்காப்பு கலை. ஓகே, ஸோ உலகத்துல இருந்து இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்டான இல்லைன்னா ஓல்டஸ்ட் ஒரு தற்காப்பு கலை தான் இந்த களரி பயிற்று. ஓகே, ஸோ வந்து எப்போ தோன்றுச்சு, இது வந்து யார் ஃபர்ஸ்ட் இங்க சீனா கொண்டு போனாங்க, அதுக்கப்புறம் இதோட பாணிகள்ல என்ன இருக்கு, அதுக்கப்புறம் இதோட 4 நிலைகள்ல என்ன இருக்கு அப்படிங்கிற எல்லாமே எடுத்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். பிலிம் ஸ்டாண்டப்ல நம்மளுக்கு வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ இதை பத்தி வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஓகே, ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது கணேஷ் IAS அகாடமி. தேங்க்யூ.